சினிமாவிலேருந்து நீங்கள் எப்படி அரசியல் களத்துக்குள்ளே வந்தீங்க? அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதனால் தேர்வு செஞ்சீங்க? இப்போ நேற்று வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. கருணாநிதி தன்னோட மகன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு, ஆக்கிட்டாரு. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா ஸ்டாலின் ஆகணும், இன்பநிதி அவர் பேரன் ஆகணும்னு நினைக்கிறாரு. இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நான் ஆகணுங்கிறாரு, அங்க ஓபிஎஸ் நான் ஆகணுங்கிறாரு, எல்லாம் சிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும்னு போராடிடுறாங்க. அதுக்கு என்ன பிராடு புத்தலாட்டம், என்ன கொள்கை மாற்றுறது எல்லாம் பண்றாங்க. ஆனா அண்ணன் சீமான் அப்படி இல்லையே. கமலஹாசன் ஐயா வரும்பொழுது என்ன சொல்றாரு? மாற்றம் சொல்லிட்டு வராரு. மாற்றம். அந்த மாற்றத்திலையும் அவருக்கு நேரடி எதிரியாரு திமுக தான். போட்டி யாருக்கு? மக்கள் நீதி மையத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் டார்ச் லைட்லாம் வீசிட்டாரு. இப்ப என்ன வருது? ஐயா விஜய் வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் தம்பி வராரு சொல்லி வரவேற்றீங்க. ஆனா இப்போ திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த சீமான் எதற்காக தாவேக ரொம்ப கடுமையை விமர்சனம் பண்றாருன்னு கேள்வி எழுது. விஜய் வந்து என்ன பண்றாங்கன்னா அண்ணனை வந்து சந்திக்கிறாங்க. அண்ணா நீங்க பேசுற அரசியலுக்கு வலிமை சேர்க்கிறது தான் நான் என்னோட முழுமையான எண்ணம். அதுக்காக தான் நான் உங்களை வந்து பார்க்குறேன். என் படத்தில் கூட உங்கள் வசனங்களை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களை அரசியல் இந்த நிலத்துக்கு ரொம்ப அவசியம்னா அதுக்கு வலிமை சேர்க்கணும்னா அப்படின்னு வராரு. இப்போ ஒரு சீமான் எதுக்குறத பொறுத்து என்ன சொல்றாங்கன்னா திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு தான் எதுக்குறாரு சீமான். ஆமாமா, 2026 களம் வந்து என்ன? திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் தான். அந்த திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியத்துல விஜய் எந்த பக்கம் இருப்பாரு? திராவிடம் தானே. அவர் தான் தெலுங்கர்கள் தான். தெலுங்கர் சூழ ஒருத்தர் தெலுங்கர் எழுதி கொடுக்க, அதை வந்து படிக்க அப்படிதான் இருக்கிறாரு. திராவிடம் அது எந்த வழியில் எவர் வழியில் வந்தாலும் அதை தமிழ் தேசியம் வீழ்த்து. Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி 2026 வேட்பாளர் மற்றும் உங்க எல்லாருக்குமே தெரியும் களவாணி படத்தினுடைய வில்லனா நடிச்சவர் நடிகர் திருமுருகன் அவர்கள் நம்ம நினைச்சிருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்கண்ணா? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. சந்தோஷம். பரவாயில்ல, உங்கள் திரையில் உங்களை பார்த்துருக்கேன். நல்லா நடிப்பாட்டல் கொண்டவங்க. இப்படி நான் சினிமாவிலேருந்து நீங்கள் எப்படி அரசியல் களத்துக்குள்ளே வந்தீங்க? அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதனால் தேர்வு செஞ்சீங்க? சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றதுல இருந்து நான் ஒரு மாறுபடுறேன். சரி, ஓகே. ஏன்னா நான் அரசியல்ல இருந்து சினிமாவுக்கு வந்தேன். இப்போ அதுக்கு முன்னாடியே அரசியலில் பயணிச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்த ஒரு ஆள். அப்புறம் வந்து 96 97 நான் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் படிக்கிறேன். அப்போ வந்து விடுதலை புலிகள் மீது இங்கே தமிழகம் தடை இருக்குது. அப்போ அந்த தடை அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் தமிழ் தேசியம் புரிதல், ஈழம் சார்ந்த பிரச்சனைகள், தலைவர் இதை பற்றியான நம்ம நிறையா வாசிக்கிறோம். எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், அதனால் அவர் தொடர்ந்து நம்மள்ட்ட புத்தகங்களுக்கும் நம்ம ஒரு இது வருது. அப்போ முதலாக 96 விடுதலை புலிகள் மீது தடையை நீக்கும்னு தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணவனா. இப்போ தமிழ்நாட்டுக்கு பெரிய அதிர்வலை. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறினது. இது யாரா என்னன்னு பார்த்துட்டு யூனிஃபார்ம் போட்டிருந்த பட்டுக்கோட்டை பாய்ஸ் ஸ்கூல் பசங்கள்லாம் கொண்டு போய் பள்ளியில் போலீஸாரங்க அடிச்சுட்டு விரட்டிட்டாங்க. அதெல்லாம் பண்ண காலேஜையும் இது பண்ணிட்டாங்க. பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் மட்டும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ 60 நாளுக்கு மேலே வந்து காலவரையற்ற விடுமுறை விட்டு தான் திருப்பி வந்து கல்லூரி திறந்தாங்க. அப்படி நம்ம ஒரு தமிழ் தேசியவாதி 96 அப்போ ராமேஸ்வரம் கூட்டம் தானே சினிமா துறை எடுக்கிறவங்க. அதில் தான் அண்ணன் வந்து உரை, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை, உலகத்தின் ஒப்பற்ற உரைகளில் அது ஒன்று. இப்போ அந்த இடத்துல இருந்து தான் ஒரு தமிழனுக்கான தலைமனை வந்து மக்கள் வந்து அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. இப்போ நேற்று வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. கருணாநிதி தன்னோட மகன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு, ஆக்கிட்டாரு. அவர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா ஸ்டாலின் ஆகணும், இன்பநிதி அவர் பேரன் ஆகணும்னு நினைக்கிறாரு. இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நான் ஆகணுங்கிறாரு, அங்கே ஓபிஎஸ் நான் ஆகணுங்கிறாரு, எல்லாம் சிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும்னு போராடிடுறாங்க. அதுக்கு என்ன பிராடு புத்தலாட்டம், என்ன கொள்கை மாற்றுறது எல்லாம் பண்றாங்க. ஆனா அண்ணன் சீமான் அப்படி இல்லையே. அவர் காலம் கொண்டாந்து தமிழ் சமூகம் கொண்டாந்து முன்னிறுத்துது. நீங்க ராமேஸ்வரம் கூட்டம் இருக்குல்ல, ராமேஸ்வரம் கூட்டத்தில் அண்ணன் பேசினது, அதற்கு பேசினதுக்கு அப்புறம் அண்ணனை கைது. அப்ப அந்த கைது பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடக்குது. கொற்ற மலை, மவுண்ட் ரோடு ஃபுல்லா நிக்கிறோம். அப்போ வந்து நானும் கை கோத்து அந்த மலையில நின்றுகிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஐயா கருணாநிதி வந்து கார்ல வந்து கொற்ற மலையில பாரதிராஜா அங்க நிற்கும்போது கண்ணாடி இறக்கிக்கிட்டு பேசுறாரு. அப்போ ஓடி போய் ஐயா கருணாநிதிட்டே தமிழினத்தின் ஒரே தலைவன் பிரபாரன்னு சத்தம் போட்டு சொன்னோம்னா அப்படி வம்படியா போய் சொல்லிட்டு வந்துட்டீங்க. இல்ல உண்மைதானே. ஓகே.
நான் வந்து உணர்ச்சி வயப்பட்டு நான் நேராக போய் சொல்கிறேன். அன்னைக்கு இரவு தான் அண்ணனையும் அமீர் அண்ணனையும் கைது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரைத்துறை தான் ரொம்ப முக்கியமான பங்காற்றுனுச்சு. அப்புறம் தொடர்ந்து இது அண்ணனை ஒரு கைது இல்லை, திருப்பி வருவார், திருப்பி ஒரு கைது, திருப்பி ஒரு வருவார், திருப்பி ஒரு கைது. இப்படி கைதின் மூலமாக அவரை மீண்டும் 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 உள்ளார அடைச்சத்தில் மக்களும் தமிழ் தேசிய ஆர்வலர்களும் கொண்டாந்து தான் அண்ணன் சீமானை முன்னிறுத்தினாங்க. சினிமாவில் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா தம்பின்னு ஒரு படம். ஆமாம். அப்போ வந்து ஒரு இங்கே தமிழ்நாட்டு இளைஞர் என்ன பண்ணுவான்னா, ஒரு ரோஜா பூவை கை வச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடியே போவான். கண்டிப்பாக. அதுலேயே அண்ணன் விஜய் நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா லவ் டுடேங்கிற படத்துலலாம் காதலிக்கிட்ட போய் பேசக்கூட மாட்டான். பேசுகிறதுக்கே பயப்படுற ஒருத்தனா தான் வந்து அந்த நேரத்தில் திரைத்துறை வச்சிருந்துச்சு. காதலுக்கு மரியாதை படத்துலையும் அப்படியே பயந்து போகிறது, காலமெல்லாம் காதல் வாழ்க்கை சொல்கிறதுக்கு தயங்குற ஒருத்தன், நாக்க கூட அறுத்துக்கிட்டு ஒருத்தன், அப்படி தான் தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து சினிமா அன்னைக்கு வச்சிருந்துச்சு. அப்போ ஒருத்தன் படம் எடுக்கிறான், அந்த படம் தான் தம்பி. மாதவன் வச்சு எடுக்கிறாங்க. அது என்ன புரட்சி, வேகம், மாவோ பற்றி பேசுது, அரசியல் பற்றி பேசுது. இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தம் போட்டு தாண்டா பேசணும்னு பேசுது. மரங்கள் பற்றி பேசுறாங்க. மரங்கள் இப்போ மரங்களின் மாநாடு அண்ணன் போடுறாரு. ஆனால் அந்த படத்திலேயே இருக்கும், வீட்டில் உள்ள ஒரு வேப்ப மரத்தை வெட்ட, ஒரு தென்னை மாமரத்தை வந்து வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா கிட்ட பேசுவாரு. அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இவர் ஒரு துணியை கட்டி வச்சுட்டு போவாரு, அப்புறம் சாமி ஆக்கிடுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து வெளியில வந்தோடனே மரம் வந்து இது பண்ணும், தலையாட்டும். இப்ப மரத்துக்கிட்ட இவர் பேசுவாரு, இரவே பேசிடுவாரு. மரத்துக்கு முத்தமிட்டதை கூட விமர்சனம் பண்ணி. ஆமா, அந்த படத்துலயே பாத்தீங்கன்னா மாதவன் வந்து ஏய் கண்ணா நீ தப்பா நினைச்சுக்காரா, ஒரு ஊசி போடுறது மாதிரி தான்டான்ட்டு ஆணி அடிப்பாரு மரத்துக்கிட்ட. அப்பயே மரத்துக்கிட்ட பேசுறது தான் கதாநாயகன் ஆக்குனது வந்து அண்ணன் தான், புரட்சிக்காரன் தான் ஹீரோ ஆக்குனது அண்ணன் தான். அப்புறம் அன்னைக்கு சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழோட சூழல் வந்து சென்சார் போர்டு வந்து அவ்வளோ அடக்குமுறைக்குள்ள இருந்தது. நிறைய படங்கள் வந்து ஈழப்புற பிரச்சனைக்குள்ள பார்த்த படங்கள் வந்து பேச முடியாது. ஆனா தம்பி வந்து தம்பிங்கிறது தலைவர், தலைவர் வந்து என்னன்னா அவர் வந்து வன்முறையாளன் இல்ல, அவன் அமைதியை விரும்புறவன். அவன் என்ன பண்றான்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றது வந்து வன்முறை இல்லடா, அது கியூர் பண்றதுடா, அதை தான் தலைவர் பண்றாரு. அவர் எப்படி பண்றாருன்னா அவளை பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அவங்களெல்லாம் வச்சு அரவணைச்சு ஆதரவு தெரிவிக்கிற ஒருத்தர் அப்படின்னு படம் எடுத்தவர் சீமான் அண்ணன். அந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி படம். அடுத்தது வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுல ஒரே ஒரு சொல்லு கூட வந்து ஆங்கில சொல்லோ வேற ஒரு மொழியோட வார்த்தைகளோ வராம தூய தமிழ்ல படம் எடுத்தாரு. நான் இதை கேள்விப்பட்டு அந்த படம் முழுக்க பார்த்தேன். உண்மையிலே ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் இல்ல. அவரோட தமிழ் பற்ற வந்து இவங்க நினைக்கிறாங்க அண்ணன் ஈழ பிரச்சனைக்கு அப்புறம் தான் தமிழ் பற்று, ஈழ பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து புரட்சிகர சிந்தனை. அவர் அப்பையில இருந்து அப்படிதான். இப்ப அப்படியாப்பட்ட ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் எனக்கு அப்ப வந்து அண்ணனை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா தெரியும். அண்ணனை கைது பண்ணாங்கல்ல, கைது பண்ணதுக்கு மறுநாள் வந்து இங்க உதவி இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறோம். எங்களெல்லாம் கொண்டு போய் சாலிகிராமம் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க. ஓகே. அங்க வந்து எனக்கு அந்த அண்ணன் கொதிப்பு இருக்குல்ல, அந்த நேரத்தில் அந்த கொதிப்பு இருக்கு. அப்போ மாலை நேரத்தில் எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேச கொடுங்கன்னு நான் ஒரு பேசுறேன். அப்போ பாரதிராஜ் சார், அறிவுமதி என்ன, ஆர்கே செல்வமணி என்ன அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் மொத்த பேர் இருக்காங்க. அங்க நான் பேசினேன். அந்த பேசின வீரியத்துல தான் டேய் ஒரு சின்ன சினிமா அங்க இருக்காட்டா அண்ணன் இதுலயே சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு இது அந்த பேச்சு. அப்போ அதனாலதான் வந்து நான் வந்து அப்போ வந்து ஏல் விஜய் இருக்காரு, அரசு பண்ணலாம் எடுத்தார்ல, அவர்கிட்ட நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உதவி இயக்குனராக இருக்கிறேன் அந்த நேரத்தில். அப்படி ஒரு இந்த கிரீடம் படத்துலலாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. ஆனால் அந்த பேச்சு மூலமாக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் ஒரு தமிழ் தேசியவாதிராவன், ஒரு வேகமான ஆளு அப்படின்னு தெரியும். அப்பையிலேருந்து அண்ணனுக்கும் நம்மளுக்கும் நல்ல இது உண்டு. அப்போ கட்சியில் இணைஞ்சிட்டீங்களா இல்லை அதன் பிறகு தான் கட்சியில் இணையறீங்களா? இல்லை, அப்போ வந்து நம்ம ஒரு தீவிரமான தமிழ் தேசியவாதி அது வரைக்கும் இருக்கு. அப்புறம் 2009-10 வந்து களவாணி படம் வந்து நடிக்கிறோம். அது வந்து பெரிய ஹிட்டு. முதல் படம் இல்ல, விமல் கதா முதல் படம். விமலுக்கு வந்து அதோட சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நாங்கள் நடிக்க வச்சிருக்கோம். கிரீடம் படத்துல கில்லில கூட நடிச்சிருப்பாரு, கிரீடம் படத்துல நடிச்சிருப்பாரு, கில்லில இதுல எல்லாம் நடிச்சிருப்பாரு. பசங்க எங்களுக்கு முன்னாடியே வந்தது பாண்டியராஜ் படம். அதுக்கப்புறம் தான் களவாணியில் நடிக்க வைக்கிறோம். எனக்கு தான் அது முதல் படம். அந்த முதல் படத்துலயே இந்த தமிழ் சினிமா வரலாற்றில், இந்த 100 வருட தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் படத்துலயே சிறந்த வில்லனுக்கான ஸ்டேட் அவார்டு வாங்கினது நான் தான். அப்படி ஒரு இது பண்ணோம். அப்போ வந்து அண்ணன்லாம் கூப்பிட்டு, அறிவுமதி அண்ணன், அப்போ மணிவண்ணன் சார்லாம் எனக்கு நல்ல பழக்கம். தம்பி நம்ம வந்து
கலைத்துறையிலே நம்மளுக்கு ஆட்கள் வேண்டும், உன்னை பெருசா நீ அடையாளப்படுத்திக்காத அப்படின்னு என்னை கூப்பிட்டு நீ அமைதியா இரு. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா போராட்டங்கள் புரட்சி அப்படின்னு வந்துடுவேன். அதுலேயும் இந்த 7 பேர் விடுதலையில் 3 பேருக்கு விடுதலைக்கு வந்து நீதிமன்றத்தில் இருந்தது, தூக்கில் போடுறதா போடலையான்னு. அப்போ அண்ணன் தான் சொன்னார், அவங்கள தூக்கில் போட்டாக்க என்னோட பிணத்தின் மேலே தான் நடக்கணும்ட்டாரு சீமான் அண்ணன். அதெல்லாம் பெரிய வரலாற்று இது இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் இலங்கை இது பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டுருவோம் அப்படின்னு இங்கேருந்து மாணவர்கள், மீனவர்கள், எழுத்தாளர்கள், சினிமா படைப்பாளிகள் அப்படின்னு ஒரு டீம், ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோம். ஐயா நல்லக்கண் ஐயா தான் கொடியசைத்து அனுப்புகிறாரு. அங்கே போய் நாங்கள் வந்து இந்த ஜந்தர் மந்தருங்கிற பகுதி நம்ம நினைக்கிறோம், இங்கேருந்து போகிறோம், பாராளுமன்றத்தை முற்றுகையிடுறோம், ஸ்தம்பிக்க வைக்கிறோம், நம்ம வந்து இந்த பிரச்சனையை உலகம் பூரா முடிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறோம். போனால் வந்து நாங்கள் கோஷம் போட்டுக்கிட்டு போகிறோம், ஒரு இடத்துல தடுக்கிறாங்க, நம்மளை தடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோஷம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கதவை திறந்து விடுறாங்க. ஜந்தர் மந்தர் பகுதியில் போனால் நம்மளுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்காங்க, சாமினா பந்தல் போட்டிருக்காங்க, தண்ணி வச்சிருக்காங்க, மைக் வச்சிருக்காங்க. நீ போய் அங்கே இடம் நெருக்கடி, அதுக்காக நம்மளை நிறுத்தி வச்சிருந்துருக்காங்க. உள்ளர போனால் இந்தியா நாடே அங்கே போராடிட்டு இருக்கு. நீங்கள் ஜந்தர் மந்தருக்கு போய் பாருங்க, இந்தியாங்கிறது அப்பதான் தெரியும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஒரு பெருந்திரளான கூட்டத்துக்கு கூட வந்துட்டு ஒத்தாளா நின்று இதில் எழுதி வச்சுட்டு படுத்திருக்கிற பல பேர் இருக்காங்க. அப்புறம் அங்கே போனதுக்கு தான் தெரியுது, நாங்கள் போய் 3 நாள் போராடுறோம். சரி, போரானா தெரியுது இந்த பாராளுமன்ற முற்றுகைங்கிறதெல்லாம் எந்த பயனும் தெரியாது. ஏன்னா எம்பிக்கெல்லாம் வேற வழியில் போயிடுறாங்க பாராளுமன்றத்துக்கு. இங்கே சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. சரி, நம்ம 3ஆவது நாள் என்ன நடக்குதுன்னா, வைகோ ஐயா, வைகோ, தா பாண்டியன் ஐயா, அத்வானி எல்லாம் சேர்ந்து பாராளுமன்ற முற்றுகை அப்படின்னு பரபரப்பு. தமிழ்நாடு தலைப்புச் செய்திகள்லாம் வருது. நாங்களாச்சும் பாராளுமன்றத்துக்கு 3 கிலோமீட்டர்ல இருக்கோம், அவங்க 7வது கிலோமீட்டர்ல இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு எப்படி தலைப்புச் செய்திகள் வருது? அவங்க முற்றுகையிடுற மாதிரி, அவங்க முற்றுகையிட்டு பயங்கரமா இது பண்றாங்க. அத்வானி இருக்கிறாரு, தாப்பாண்டியன் இருக்காரு, கம்யூனிஸ்ட் இவர் இருக்காரு, பயங்கரம். நாங்க பார்க்குறோம் இது என்ன பெருசா நம்ம ஏமாற்றத்தை தானே தெரியுது, இது சரிப்பட்டு வராதுன்னு அங்க இருக்க டெல்லியில இருக்கிற வழக்கறிஞர்கள் தம்பிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து வந்தது, டெல்லிக்கு வந்துட்டோம். ஆனா இதை ஏதாச்சும் பிரச்சனை இப்போ என்ன பண்றதுன்னா, இலங்கை தூதரத்தை போய் இது பண்ணுவோம், நேரடியாக அவங்கள அட்டாக் பண்ணிடுவோம், முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம்மா, முற்றுகையிட்டுருவோம். ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்பயும் 144 தடை உத்தரவு உள்ள பகுதி, அதுக்குள்ளே அவ்வளோ இதாக போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்புறம் பசங்களை பேசி தனித்தனியான ஒரு அம்பாசிடர் கார்லாம் போனால் தடுத்து காவலர்கள் என்னன்னு கேட்பாங்க. இந்த விலை உயர்ந்த கார்களில் போனால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்ட்ட செய்தி சொல்லிவிட்டு, நாங்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு காருக்குள்ளேயும் 2 பேர் 3 பேருன்ட்டு மீதி எல்லாம் படுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு 15-20 காரில் வேறு வேறு வழிகளில் இலங்கை தூதரத்துக்கு போயிட்டோம். அதில் நிறைய பெண்கள் அழைச்சிக்கிட்டோம், பெண் எழுத்தாளர்கள் அவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் நேராக போய் இலங்கை தூதரத்துக்கு முன்னாடி போய் அந்த கருப்பு பனியன் வாய்ஸ்பாரிகள் தமிழ்னு இருக்கும், அதை போட்டுட்டு உடனே வந்து ராஜபக்சே டவுன் டவுன், ராஜபக்சே டவுன் டவுன் அப்படின்னு பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுறீங்க பண்ணுறோம். இது பண்ணி ஓடிட்டு போய் அந்த ராஜபக்ச குடும்பாவியை கொண்டு போய் அங்கேயே போட்டு எரிக்கிறோம். அங்கே இருக்கிற காவலர் வந்து ஏக்க பாட்டி சொல்ல இப்படி வந்துட்டான். ஆனால் உணர்ச்சி பெருக்கல, நீ சுடுறா, இது ஏன்னாட்றா கூட துணிஞ்சுதான். ஆமாம் 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 ஆமாம். அப்போ போய் எல்லாம் பண்ணி இப்போ அவன் காவலருக்கு என்னன்னு தெரியல, அவன் அதிர்ச்சி, என்னடா அவங்க எல்லாம் கருப்பு சட்டையில் இருக்காங்க, இப்படி குடும்பம் இருக்கிறாங்கன்னு. இதில் என்னன்னா, அந்த பகுதியில் தான் மொத்த இது இருக்குது, எம்பசிகளும் இருக்குது எல்லா நாடோட, எல்லாம் வந்து வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நாங்கள் போய் என்னென்ன கேட்டு அப்படி ஆட்டுறோம் பாருங்க, அந்த கேட்டோட லாக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. அப்புறம் சீக்கிய காவல் அதிகாரிகள்லாம் வந்தாங்க, வந்து இது பண்ணோன்னா நாங்கள் ரோட்டில் படுத்துட்டோம். பெண்கள்லாம் இருக்காங்க, பெண் காவலரை வர சொல்லுங்கன்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பண்ணி அப்புறம் வந்து எங்களை அழைச்சிட்டு போய் அங்கே டெல்லி இதில் வந்து சிறைச்சலில் வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளார போய் கபடி விளையாண்டோம், ஜாலியாக கபடி விளையாண்டோம். நாங்கள் இருக்கிற நிறையா பேர் வந்து ஆசிரியர்கள் அது மாதிரியான ஆட்கள் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பதஷ்டம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, பெண்கள் நிறையா இருக்கும், எப்படியா இருந்தாலும் நம்மளை மாலை வந்து விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அட்ரஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம எதுவும் வேறு வேறு போராட்டங்கள் பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள இது பண்ணி பசங்களை வெளியே இருக்க பசங்கள்கிட்ட கூல்ட்ரிங்க்ஸு பிஸ்கெட்லாம் கொண்டாட சொல்லிவிட்டு அப்படியே அதை முடித்தோம். அப்புறம் மாலை வந்து நம்மளை விடுதலை செஞ்சுட்டாங்க.
தமிழர் பகுதியில் பயங்கரமான வரவேற்பு கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டோம். அப்படி நம்ம வந்து ஒரு தீவிரமான போராட்ட காலத்தில் தமிழ் தேசியத்தில் இருந்தோம். இப்போ தமிழ் தேசியத்தில் இருந்து ஒரு தமிழ் இனமே சேர்ந்து ஒரு ஆளை வந்து முன்னிறுத்தி கொண்டு வருது. யார் தான்? அது அண்ணன் சீமான். அந்த சீமான் வந்து எவ்வளோ தகுதி படைத்தவர்னா, அவர் உரை அப்போ வந்து அவரை மீண்டும் மீண்டும் ஜெயிலில் போட்டாலும் அந்த ஜெயிலுக்கு இப்போ அஞ்சிட ஆள் கிடையாது. ஒரு அரசியல் ஞானம், அதே அளவுக்கு வீரம், இது ரெண்டும் இணைந்த ஒருத்தனை வந்து தமிழ்நாடுக்கு அது வரைக்கும் அப்படி ஒருத்தன் தமிழர்களுக்கு அமையலை. அரசியல் ஞானம் உள்ளவர்கள் இருந்தார்கள், ஆனால் அவ்வளோ வீரமாக இல்லை. ஜெயிலுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவார் அப்படி. ஆமா, அந்த வீரம் அந்த அரசியல் ஞானம் இது ரெண்டும் கலந்து ஒருத்தன் வந்து நின்னா ஒரு புரட்சிக்காரன் மிரண்டுட்டு தமிழினம் அப்படி கொண்டாந்து முன்னிறுத்தினதான் அண்ணன் சீமானை. அவர் சினிமாவில இருந்து வந்துட்டாரு, சினிமாவில் வேலை இல்லைங்கிறதெல்லாம் வந்து அறியாமையில் பேசுறது. அப்படி ஒரு வீரனை கொண்டாந்து அடையாளம் கண்டு தமிழர்கள் வந்து தலைவனாக்கிக்கிட்டாங்க. அந்த தலைவன் என்ன சொல்றான்னா, நான் தலைவன் இல்லை, எனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான அவன் தான் தலைவன். அந்த தலைவனை முன்னிறுத்துறது தான் என்னோட முதன்மையான வேலைன்னு. அவர் அப்போ வந்து தலைவரை வந்து புகைப்படமாவோ சுரட்டியாவோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் அச்சுறுத்தல் இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சது அண்ணன் சீமான் தானே. கண்டிப்பா, அது யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அப்படி இன்ன வரைக்கும் தலைவரை முன்னிறுத்தி அரசியல் பண்ற தைரியம் வீரம் அப்படி இருக்கிற ஆள் தான் சீமான். என்னதான் வைகோ அவர்கள் திருமாவளவன் அவர்கள்லாம் பேசினாலும் பின்னாட்கள் அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதுதான் வந்து அம்பலப்பட்டு போயிட்டாரு. பின்வாங்கிட்டாருங்கிறதோட அம்பலப்பட்டுட்டாரு. முத்துக்குமார் இருக்கார்ல, முத்துக்குமார் வந்து அப்படியே வரி 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 வரியா எழுதி வைக்கிறாரு. நான் ஏன் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன், இந்த உலக நிலப்பரப்பில் எத்தனை இனம் இந்த மாதிரி அரசியல்களால் மொழி இல்லாமல் போய் இனம் இல்லாமல் அழிந்து விட்டது, நான் என்னையே புரட்சி தீயா மாத்திக்கிறேன், என் பிணத்தை வைத்து அரசியல் செய்யுங்கள்னு எழுதி வச்சுட்டு ஒருத்தன் இருந்து போய்த்தான். அப்ப அவனை தூக்கி கொண்டு அன்னைக்கு அவனே சொன்னான், மெரினார் கடற்கரையில் வைத்து என்னை அரசியல் பண்ணுங்கன்னு. அது ஐயா சொன்னாருன்னு அண்ணன் வைகோவும் அண்ணன் திருமாவும் தானே சேர்ந்து கொண்டு போய் அவசரமாக கொண்டு போய் முத்துக்குமாரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுல இன்னைக்கும் இயக்குனர் ராம் எழுதின கடிதம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வரலாற்று பிழை பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் வைகோவும் திருமாவும் வரலாற்று பிழை, முத்துக்குமார் பிணத்தை கொண்டு போய் இவங்க இப்படி அடக்கம் பண்ணதுன்னு எழுதியிருக்கிறாரு. அது இன்னும் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வீரியமா வந்து நிற்கிது. இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம பறக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, இந்த சாராயம் இதை வச்சு ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை வீழ்த்தலாம்னு பாக்குறாங்க. அப்பையும் நம்மள்ட்ட வந்து யார் வராம இருந்தாங்கன்னா, போன தேர்தல் வரைக்கும் நம்மள்ட்ட இந்த 40க்கு 50 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து அவங்க நான் வேஸ்ட் கட்டிட்டோம், எங்க தாத்தா வந்து டிஎம்கேல இருந்தாரு, எங்க அப்பா வந்து ஏடிஎம்கேல இருந்தாருன்னு ஒரு மனநிலை இருந்தது. அது இப்போ வந்து அதெல்லாம் மாறி இப்ப பெரியவர்கள்லாம் நம்மள்ட்ட வந்துட்டாங்க. இப்போ வர்றாங்க. நீங்க வந்து 26 எலெக்ஷனை வேணா பாருங்க, பெரியவர்கள் பூரா நம்மளுக்கு தான் வாக்கு செலுத்துற இதுல இருக்காங்க. இப்ப இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது, போன தடவை கொண்டு வந்து ஐயா கமலஹாசனை வந்து வருது. கமலஹாசன் ஐயா வரும்பொழுது என்ன சொல்றாரு, மாற்றம் சொல்லிட்டு வராரு. மாற்றம், அந்த மாற்றத்திலையும் அவருக்கு நேரடி எதிரியாரு திமுக தான். திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப அரசியலா பண்றீங்க, உங்களை தகர்க்கிறேன், உங்களை வீழ்த்துறேன், உங்களை மட்டும்தான் செய்வேன். போட்டி யாருக்கு, மக்கள் நீதி மையத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் டார்ச் லைட்லாம் வீசிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து எலெக்ஷன் முடிஞ்சது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்ப்பு வாக்கு இருக்கு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்து மேல பொதுவா இருக்கிற எதிர்ப்பை 2-3 பிரிக்கிறார். முன்னாடி அப்படி ஒன்னா இருக்கிறது எது, நாம் தமிழர் இருக்கு. அதை பிரிக்கிறதுக்கு கமலஹாசன் பயன்படுறாரு. 4% வாக்கு எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அவர் இப்ப போய் அங்க சேர்ந்துறாரு. இப்ப என்ன வருது, ஐயா விஜய் வராரு. இல்ல வந்திருக்காரு, ஆரம்ப காலகட்டத்துல தம்பி வராரு சொல்லி வரவேற்றீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஆனா இப்போ திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த சீமான் எதற்காக தாவேக ரொம்ப கடுமையை விமர்சனம் பண்றாருன்னு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கு பதில் பாருங்க. நம்ம வந்து அண்ணன் விஜய் வந்து என்ன பண்றாங்கன்னா, அண்ணனை வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு, அண்ணா நீங்க பேசுற அரசியலுக்கு வலிமை சேர்க்கிறது தான் நான் என்னோட முழுமையான எண்ணம். அதுக்காக தான் நான் உங்களை வந்து பார்க்குறேன். என் படத்தில் கூட உங்கள் வசனங்களை தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். உங்களை அரசியல் இந்த நிலத்துக்கு ரொம்ப அவசியம்னா, அதுக்கு வலிமை சேர்க்கணும்னா அப்படின்னு வராரு. வந்து பேச இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் பதிவு பண்ண மாட்டார். யார்? விஜய் அவர்கள். விஜய் எப்படி பதிவு அவர், ஆனால் எல்லாருக்கும் தெரியும் விஜய் வந்து நேரடியாக அண்ணனை வந்து அழைச்சிக்கிட்டு அவர் பேசுனதுல போனது, ரோட்டில் போனது, நிறையா முறை போனது பண்ணது எல்லாம் தெரியும். நம்ம அதனால என்ன சொல்கிறோம்னா, ஒரு சக்தி வருது, அது வரட்டும் அப்படின்னு பார்க்குறோம். அவர் வந்து நம்ம கூட கூட்டணி வைக்காம போடுறதுல கூட நம்மளுக்கு ஒரு வருத்தம் இல்லை. நீங்க அரசியல் மாநாட்டில் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டணி இல்லைங்கிறது மாதிரி நம்மளுக்கே தெரியும். சீமான் சொல்லிட்டார், எதிரில் நின்று எதிர்த்தா கூட நான் அவனை விமர்சனம் பண்ண மாட்டேன் தான் சொல்றோம்.
ஆனா அவர் மேடையில வந்தோன்னே அவர் பேசுறது என்ன பேசுறாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுங்கிறாரு. இந்த மண்ணோட 2 கண்ணுன்ட்டாரு. அதுலயும் பெரியார்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வர்றாரு, வரிசையா கூட நிப்பாட்டுறாரு. நம்மளுக்கு என்னன்னா, டேய் இவ்வளவு நாள் பேசி திராவிட முன்னேற்ற கழகமே வாயடைச்சு போய் திராவிடர் கழகமே வாயடைச்சு போச்சு, திராவிடம்னா என்னன்னு கேட்டு அது எதுவும் தெரியல, திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருதமாக்கி அவங்க வாயை துறக்காம அதை அடிச்சு நொறுக்கிட்டோம். திராவிடம்னு ஒண்ணு இல்லை, அதுக்கு பின்னாடி தோன்ற கட்சிகளே திராவிடம்ங்கிற சொல்ல கூட வந்து அவங்க பயன்படுத்தாங்க. நீ வந்து என்ன பண்ற? திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னா அப்புறம் சண்டை போட்டுருந்தோம். நாங்க யாரு? தத்துவம் தாங்க அரசியல். இங்க திராவிடம், தமிழ் தேசியம், இந்திய தேசியம், இது 3 தான் அரசியல். ஓகே, இது 3 இருக்கு. இந்த 3 தத்துவத்துக்கு இடையில சண்டை. எது வந்து வெல்லுதுங்கிறத நம்ம தத்துவார்த்தமா வெல்ல வைக்கணும். அப்ப நீ என்ன பண்றீங்கன்னா வந்து இப்படி சொல்றீங்க, அதே நம்மளுக்கு அதிர்ச்சி. எது அதிர்ச்சி? திராவிட இன்னொரு தமிழ் தேசிய கட்சியா இருந்தா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாட்டினா நீ வந்து திராவிடம்னு நின்று ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றிய, அது ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப நம்ம கேட்கிறோம் திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்கிறோம். அதான் அண்ணன் சொல்றாரு, நீ ஒண்ணு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம், அது நான் நடுவில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நவம்பர் 1 அன்னைக்கு சொல்லிட்டாரு. அப்பயே எதிர்த்துட்டாரு. அப்ப எதிர்த்தாரு. ஆனா இப்ப அவர் சீமான் எதுக்குறத பொறுத்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு தான் எதுக்குறாரு சீமான் சொல்றாங்க. ஆமாமா, அது எப்படின்னாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அடிச்சோம்னு வைங்களேன், RS பிஜேபியோட ஆளுமாங்க. RS பிஜேபி அடிச்சோம் ஆண்டி இண்டியன்ஸ், இவங்க வெளிநாட்டு பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. விஜய் அடிச்சாக்க நாங்க டிஎம் கேட்கறாங்க. ஒரே மேடை, இப்ப விஜய் பேசுற எல்லா மேடையிலையும் பாத்தீங்கன்னா இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த தமிழ்நாடு அரசியல, இந்திய அரசியல எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி 5 நிமிஷம் இவரை ஒரு கேள்விதான் கேட்பார். அண்ணன் திட்டுறதான் இல்லையா, கேள்விதான். தம்பி நீ இப்படி ஒண்ணு பேசுறிய, அதுக்கு என்ன அர்த்தம்? விமர்சனம் பண்ணல, கேள்விதான் வைக்கிறார். நீ கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு என்னை திட்டுறாருன்னா எங்க திட்டினாரு? தம்பி இப்படி எல்லாம் பேசாத, உனக்கு எழுதி கொடுக்குறவன் சரியில்லைன்னு தானே சொல்றாரு. அந்த எழுதி கொடுக்குறவங்க போதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஏன் இது பண்ணியா இருக்குன்னா, அந்த எழுதி கொடுக்குறவர் யாரு? ஞானவரக்கியசாமி. அவர் யாரு? ஒரு தெலுங்கரு. இவரு ஆதவர்ஜுனா ஒரு தெலுங்கரு, எல்லாருக்கும் தெரியும். அங்கிட்டு இருக்க இவரு புஷியானந்த் புதுச்சேரியை சேர்ந்தவர் தான். அவரும் ஒரு தெலுங்கு, விஸ்வகர்மா. அவர் நாயுடு, இவர் ரெட்டி. இப்ப இந்த தெலுங்கர்கள்லாம் சேர்ந்து இன்னொரு தெலுங்கர் கட்சியை கொண்டாடுறது மட்டும் இல்லாம, அதுல இடையில பாத்தீங்கன்னா விஜயோட அம்மா ஒரு காணொலியில சொல்றாங்க, நாங்க எங்க தெலுங்கு பேசுற இடத்துல இருந்து வந்தோம்னு. இவர் வேற சொல்றாரு, எஸ்சி சார் வந்து சொல்றாரு, ஹைதராபாத் தான் இருந்தோம் அப்படின்னு, நாங்க வந்து அங்கதான் இருந்தோம், நாங்க வந்து எனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாதுங்கிறாரு. அப்ப நம்மளுக்கு என்னன்னா அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா, டேய் அந்த மதராஸ் நம்மதே வந்து இப்ப டிஎம்கேல இருந்து மாறி இங்க வந்துட்டா, தாவேக்காவுல வந்து நின்று நீங்க இப்ப இன்னும் தமிழ்நாட்டை தெலுங்குக்கு தான் ஆளணுங்கிறதுக்கு முடிவுல நிக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப நேத்து கூட சீமான் சொல்லியிருந்தாரு, திமுகவும் அதிமுக எதிர்த்து நாங்க நின்னா திமுகவும் அதிமுக ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தது மாதிரி இப்ப தாவேக்கா வந்திருக்கா, அப்ப எதிர்த்து தானே ஆகணும். ஆமாமா, அதனால நம்மளுக்கு என்னன்னா 2026 களம் வந்து என்ன, திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் தான். அந்த திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியத்துல விஜய் எந்த பக்கம் இருப்பாரு? திராவிடம் தானே, அவர் தான் தெலுங்கர்கள் தான், தெலுங்கர் சூழ ஒருத்தர். அது அவர் தெலுங்கர் சூழ, தெலுங்கர் எழுதி கொடுக்க, அதை வந்து படிக்க, அப்படிதான் இருக்கிறாரு. இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குது, அந்த கூட்டத்தை எப்படி நடத்துங்கிறது, மது இல்லாத ஒரு ஆரோக்கியமான, எழுச்சியான, புரட்சிகரமான ஒரு சிந்தனையாளர் கூட்டத்தை உருவாக்குது. இப்ப நம்மளுக்கு என்னன்னா, டேய் நம்ம பிள்ளைகள் இவ்வளவு பேர் இப்படி இருந்தாங்களடா, அதுக்கு இவர் தான் காரணமாடான்னு நம்மளுக்கு ஒண்ணு தோணுது இல்ல. அவர்கள் செய்கையும் மறைமா. அப்ப வந்து இவர் என்ன பண்ணணும், ஒரு தலைவன் என்ன பண்ணணும், கண்டிக்கணுமா இல்லையா? அஜித் இடையில கண்டிச்சாரா இல்லையா? ஆமா, ஏய் என்னோட பதாகைக்கு பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, தவறு அது. நீ வந்து டிக்கெட் கொடுத்துட்டு படம் பாக்குறியா, ரசிக விட்டு தலன்னு கூட சொல்ல வேண்டாம், உன் வீடு உன் குடும்பம்னு பாருன்னு சொல்றாருல. இப்ப இத்தனை பேரு இப்படி நெருக்கடி உண்டாகுது இல்ல. இப்ப இந்த நெருக்கடி உண்டாகிறத இவர் கூப்பிட்டு அந்த மைக்ல, தம்பிகளா ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது, பொது இதை வந்து சேதாரம் பண்ணக்கூடாது, உடைமைகளை சேதாரம் பண்ணக்கூடாது. ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு, அதுல எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. நீங்க ஒரு சேர் உடைங்க, அதுல ஒருத்தர் தொழில் பண்றாரு, ஆனா அது ஒரு உற்பத்தி பொருள் இல்ல, அதுக்கு ஒரு இது இருக்குல்ல, அந்த இழப்பு தானே. நாகப்பட்டினம் சேதாரம் பண்ணான்னு சொல்லி வழக்கு பண்ணிருக்காங்கல்ல, அது ஒரு காம்பவுண்ட் சுவரே வந்து உடைஞ்சிருக்கு. இது வந்து என்ன மாதிரியான இது? அப்ப வந்து
நீ ஒரு தலைவன் வந்து நீ மற்றவர்களை கேள்வி கேளுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் உன் தொண்டனை நீ ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா? இல்ல சொல்றாரு, அவரும் தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் கேட்க மாட்டாரு. என்ன சொல்றாங்க? எங்க சொன்னாங்க? இல்ல நிறைய அறிக்கை எல்லாம் விட்டுருக்காரு. நீங்க மேடையிலேயே ஏன் நிக்கிறீங்கல்ல, நீங்க நிக்கிறீங்கல்ல, உங்க முன்னாடி வந்து 5000 பேர் 10,000 பேர் குமிஞ்சிருக்காங்கல்ல, ஒரு மைக்க பிடிச்சி சொல்லுங்க. மயங்கி விழுந்திருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, மொத்த பேரும் வந்து போட்டு அதை கீழே போட்டுட்டு ஸ்கூலு சுளுமி நிக்கிறாங்க. ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்க வந்து தள்ளி விட்டுட்டு வந்து அதை தூக்குது. அப்புறம் தான் துணைக்கு வர்றான். அப்ப அதை சொல்லணுமா இல்லையா? நீங்க வந்து என்ன பண்ணணும்? எப்பா இது பண்ணுங்க, யாருக்காவது உதவி பண்ணுங்க, தண்ணீர் கொடுங்க. நீங்க போட்ட 2 மாநாட்டில் என்ன மயங்கி எத்தனை பேர் விழுகிறது? அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மேல காட்டுற ஆர்வத்தோட அக்கறைய உங்களுக்கு நாடி வர்றவங்கள்ட்ட அக்கறையா நடந்துக்கணுமா இல்லையா? அதையே நடக்கல. இப்ப இது எல்லாமே வந்து கேள்வியா வருது இல்ல, அதை தானே கேட்கிறாரு அண்ணன், கேட்கிறாரு, அதை தானே நம்ம கேட்கிறோம். இல்ல ஒருவேளை வந்து விஜய் வந்து நம்மளோட வாக்குகளை பறிச்சிருவாரு, நம்ம அடுத்த கட்ட நம்ம வளர்ச்சியை தடுத்துருவாரு அப்படின்னு அச்சப்படுறீங்களா சார்? டிஎம்கே அடிச்சு பேசிட்டு இருக்கோம், பிஜேபியை காங்கிரஸை பேசிட்டு இருக்கோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பேசிட்டு இருந்தோம். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, யாரு, விஜய். விஜய் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கின அண்ணாதுரையையும் நம்ம இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட துவக்கின எம்ஜிஆரையும் தூக்கிக்கிட்டு நாங்க ரெண்டும் ஒண்ணுதான் வரும் பொழுது அவரை எப்படி விட முடியும்? ரெண்டும் சேர்ந்த உருவமா இருக்காரு, அது ரெண்டும் தனித்தனியா நிக்கி, இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர் இருக்காரு. அப்ப 3 பேரையும் தானே சேர்ந்து அடிக்கணும். இப்ப எல்லாரும் வந்து விஜய் விமர்சனம் பண்றாங்க, எல்லா கட்சிகள்ல உள்ள முக்கியமான பேச்சாளர்கள் விமர்சனம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா பேசாதவங்க நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ண மட்டும் அது ஏன் தாவேகா வந்து நாம விமர்சனம் பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட மொத்தமா அடிச்சு சாச்சிருக்கோம், திராவிட முன்னேற்றத்தை அடிச்சு சாச்சிருக்கோம். இது இது இருக்குல்ல, அது பேர் தாவேகா தமிழ், அதை நாம் தமிழர் கட்சி பேசி முடிச்சா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. அதுல ஆகச்சிருந்த பேச்சாளர்கள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த திராவிடமே வந்து அப்பா அப்படின்னு இது பண்ணி போச்சு. அப்ப இது என்ன ஆகும்? இதுக்கு அண்ணனே சொல்றாரு, தம்பி உனக்கு எழுதி கொடுக்குறான், தப்பா எழுதி கொடுக்குறான், அவனுக்கு விஷயம் தெரியல, ஆளை மாத்தனே சொல்றாருல. அப்ப இது வந்து மொத்தமா முடிஞ்சிடும். அதனால வந்து இவங்க இடைநிலை இருக்க இவங்கெல்லாம் வந்து ஐயோ விஜயை போய் அடிக்க போனா அவரால் பதில் சொல்ல முடியாது, அவரை நம்பனால முடிஞ்ச அளவுக்கு காவந்து பண்ணி விடுவோம் அப்படின்னு இவங்க ஒரு இது பண்றாங்க. அவ்வளவுதான். ஆனா உறுதியா நம்ம என்ன சொல்றோம்னா, திராவிடம் அது எந்த வழியில் எவர் வழியில் வந்தாலும் அதை தமிழ் தேசியம் வீழ்த்தும். கட்டாயம் ஒரு நாள் வீழ்த்தியே தருவீங்க நம்பிக்கை. அது வீழ்த்தும், வீழும். திராவிடம் இந்த நிலத்துக்கு எதுக்கு தேவை? தமிழர்கள் வந்து அறியாமல் இருந்த காலம் வந்து போச்சு. இப்ப நம்ம இந்த கூட்டம் கூடுதுன்னு சொல்றாங்க, அதை எல்லாரும் கமல்ஹாசன் நீங்க சொல்லிட்டாருன்னு கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு அவர் அனுபவத்தில் சொல்லிட்டாரு. ஐயா வடிவேலு அவருக்கு வந்தப்போ அவ்வளவு கூட்டம் வந்தது, நயன்தாராவுக்கு. ஆமா, அந்த கூட்டம் வந்தது. அப்புறம் அரசியல்லையும் சினிமாவிலையுமே அவருக்கு பெரிய பின்னடைவு சந்திச்சாரு. சிரஞ்சீவி பெரிய கூட்டம், இதோடலாம் 3 மடங்கு 4 மடங்கு கூட்டங்களை கொண்டாந்தாரு, பெரிய வீழ்ச்சியை சந்திச்சாரு. ஆனா அது இவங்களுக்கு லாபம் தான். எப்படின்னா, ஐயா சிவாஜி கணேசன் வந்து அரசியலுக்கு ஆரம்பிச்சாரு, அப்புறம் சினிமாவில் நடிச்சாரு, முன்வருக்குல்ல. இப்ப சிரஞ்சீவி பெரிய கூட்டத்தில் வந்தாரு, திரும்ப சினிமாவுக்கு காங்கிரஸோட இணைச்சி விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டாரு. ஐயா கமலஹாசன் சினிமாவில் வந்து அதுக்கப்புறம் தான் 200 கோடி லாபம் பெற படங்கள் நடிச்சாரு. அது மாதிரி விஜய்க்கும் இது வந்து லாபமா இருக்கும் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருக்கலாம். இந்த அரசியல் இந்த காலகட்டத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் போனா திரும்ப அவர் சினிமாவுக்கே போயிடுவாருன்னு சொல்றீங்க. ஏன் போகக்கூடாதுங்கிற முன்னுதாரணங்கள் இருக்கா இல்லையா? பவன் கல்யாணம் இப்ப நடிச்சு ஒரு படம் இருக்குல்ல. அப்புறம் தம்பி இவங்களுக்கு தொண்டர்களுக்கு என்ன தேவை இருக்கு? அவர் நடிக்கிறத, நானே ஒரு விஜய் ரசிகர் தானே, நம்மளே விஜய் படத்தை ரசிக்கிறத, அவர் சினிமாவில் இருந்தாக்க நம்ம கொண்டாடுற முதல் நம்ம தான். அவர் அரசியலுக்கு வரணுங்கிறது தேவையில்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் தேவை என்ன? விஜய் இந்த நிலத்துக்கு இப்ப அரசியல் பெற வேண்டிய தேவை என்ன இருக்கு? பதவி ஆசை தான் சொல்றீங்க. திராவிடத்தை தூக்கிட்டு இப்ப வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறேன். அப்பதான் நம்மளுக்கு என்ன தெரியுது, கமலஹாசன் ஐயாவை முன்னாடி வந்து நான் நேரடியா வந்து திராவிடத்தை வீழ்த்த தான் வந்திருக்கேன்னு கமலஹாசன் என்று சொன்னது மாதிரி, இப்ப விஜயும் வந்தா என்ன சொல்றாரு, போட்டி 2 பேருக்கு இடையில தான், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகேங்கிறாரு. நாங்க தான் டிஎம்கே அடிச்சு ஏற்கனவே இது பண்ணிட்டோமே. இப்ப அதோட எதிர்ப்பு வாக்கு ஒருவேளை நேரடியா நாம் தமிழருக்கு வரும், அது பெரிய வளர்ச்சி அடையும், வென்றே தீரும். டெல்லியில கெஜ்ரிவால் வந்து 3% இருந்து ஆட்சியை பிடிச்சது மாதிரி
சீமானும் நாம் தமிழரும் ஆட்சியை பிடிச்சிருவாங்கங்கிற ஐயத்துல கூட விஜயை உருவாக்கியிருக்கலாமோன்னு நம்மளுக்கு ஒரு ஐயம் வருதா இல்லையா? ஏன்னா அது அப்படியே தானே பேசுது. அதனால ஒரு டிஎம்கேவோட இன்னொரு வெர்ஷன் தான் டிவிக்கு. அதுலயும் இவர் இருக்கார, அவர் பேர் ஆதவர்ஜுனா, டிஎம்கேல இருந்தார், பெரிய நிதி கொடுத்தார்கள், அதுல இருந்து விசிகேவுக்கு போனார். விசிகேவோட இன்னைக்கு அண்ணனை வந்து கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி போய் பேட்டியா கொடுத்தாரு. இப்ப அண்ணனுக்கே அச்சமா இருக்கு, நம்ம டிஎம்கே விட்டு வெளில வந்தாக்க நம்ம மட்டும் வருவோமா, நம்மள இருந்தவர்கள் வருவாங்களான்னு. இப்ப இவர் இதுக்கு போயிருக்கிறார். அப்பனா நம்மளுக்கு ஒண்ணு புரியுதா இல்லையா? ஓஹோ, அதுதான் இதுதான் அது. இந்த கவுண்டமணி பழத்துல வருமே, அந்த வாழைப்பழம் தான், டே ஒரு பழம் இதா இருக்கு, இன்னொன்னு எங்க அதானே இது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அதானே இது அப்படிங்கிற மாதிரி தோணுதா தோணலையா? அதனால பேச முடியாது. ஓகே, நிறைய தகவல் எங்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ